ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஐயனார் துணை சீரியல் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். சேரனுக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா அத்தை இப்படி எல்லாருமே ஃபேமிலியாக வந்திருக்காங்க. வானதியுமே கூட வந்திருக்காங்க. இப்போ நிச்சயத்துக்கு வந்து எல்லாருமே வெளில வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் பொண்ணு வீடு சாத்தியே இருக்குது. நிச்சயத்துக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. என்னடா இப்படி இருக்குது, மாப்பிள்ளை வீட்டை வரவேற்க கூடவா உங்கள் பொண்ணு வீட்டால் முடியல அப்படின்னு சொல்லி பெரியப்பா கத்திட்டு கிடக்காரு. இப்போ ஒரு வழியாக அவங்க வந்து பொண்ணு வீட்டிலேருந்து வெளில வராங்க. எல்லாருமே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க இவங்க எல்லாரையும். என்ன வந்திருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்காரு பொண்ணோட அப்பா. சரி கூப்பிடுங்க, உள்ளே கூப்பிடுங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லவும் உள்ளே எல்லாரையும் கூப்பிட்றாங்க. மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் நிச்சயம் வந்து வேணான்ட்டு நாங்கள் தரகட்ட சொல்லிட்டோமே, உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படிங்கவும், என்னது நிச்சயம் வேணான்னு சொன்னீங்களா, எங்கள்கிட்ட ஒன்றும் தரகர் சொல்லவே இல்லையே அப்படின்னு ஷாக்கிங் ஆகுறாங்க எல்லாருமே. உடனே நிலா வந்து, நீங்கள் தான் உங்கள்கிட்ட தான் சேரான நம்பர் இருக்குல்ல, நீங்கள் தான் நல்லா பேசுவீங்கள்ல, இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ஃபோன் போட்டு எங்கள்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நிலாவும் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஆனால் பொண்ணோட அப்பாவும் எவ்வளோ சொல்கிறாரு, ஆனால் இவங்க யாருமே கேட்க மாட்றாங்க. பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு எல்லோரையும் என்னை மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரோட நான் வந்து சமாதானமாக போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நாங்கள் டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இப்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 குடும்பமும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. என்னாலையும் வேறு என்ன செய்யறதுன்னு தெரியல, சரி சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சதும் டக்குன்னு பெரியப்பா வந்து, என்னது டைவர்ஸ் ஆன பொண்ணா, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெரியப்பாவும் அத்தையும் ஷாக்கிங் ஆகுறாங்க. சேரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ சோழன் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. ஏங்க இதெல்லாம் வந்து சொல்லணும்னு இல்லையாங்க, டக்குன்னு நீங்கள் தானே சொன்னீங்க நிச்சயதார்த்தம் இன்றைக்கி தான் வைக்கணும்னு, அப்போது சொன்ன நீங்கள் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ பெரியப்பா வந்து என்ன குடும்பம், இவன் தான் தரக்கிட்ட குடும்பம்னா இது அதுக்கு மேலே இருக்கும்லக்கு, சரி நாங்கள் வெளில போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பாண்டியும் சோழனும் பயங்கரமாக அந்த பொண்ணோட அப்பாவை போட்டு திட்டுறாரு. இப்போ நடேசன் பயங்கரமாக திட்டுறாரு. அதுக்கு ஒன்றே பொண்ணோட அப்பா தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாமல் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சொல்லவும், என்னடா பண்ணுவ, அடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் போய் பொண்ணோட அப்பா கிட்ட சண்டை போடுறாரு. அப்பா ப்ளீஸ்ப்பா வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சமாதானப்படுத்தி எல்லாரையும் அழைச்சிட்டு வராங்க. இப்போ எல்லாருமே வேனில் ஏறிடுறாங்க. ஏன்டா அப்படி அசிங்கப்படுத்துறீங்க எங்களையும் கூப்பிட்டு வந்து அப்படின்னு சொல்லி பெரியப்பா திட்டிகிட்டே வராரு. பெரியப்பாவுக்கும் நடேசனுக்கு பயங்கர சண்டை வருது. டக்குன்னு பெரியப்பா வந்து எங்களை இங்கே நிப்பாட்டு, நாங்கள் இறங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதியிலே பெரியப்பா அத்தை கார்த்திகா 3 பேர் இறங்கிடுறாங்க. டக்குன்னு சேரன் வந்து, என்னப்பா பெரியப்பாவை நம்ம தானே அழைச்சிட்டு வந்தேன், ஏன் இப்படி சண்டை போடுற அப்படிங்கவும், சும்மா இருடா, அவன் என்னென்ன பிரச்சனை பண்ண போகிறானோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்டில் வந்து சேரனை பயங்கரமாக சோழனும் பாண்டியனும் திட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒன்றே சேரன் வந்து, இல்லைப்பா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னா உனக்கு அவசரம் கல்யாணத்துக்கு அப்படின்னு பாண்டி கேட்கும்போது டக்குன்னு சேரன் வந்து, இல்லை வானதியை ஒரு நாள் வெளியில் பார்த்தேன், வானதி வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆனால் தான் பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னிச்சுப்பா. அந்த நேரம் தரகர் வந்து இந்த பொண்ணை பற்றி சொன்னதும், சரி நம்ம கல்யாணம் பண்ணிட்டா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுறாரு சேரன். பாண்டியனுக்கு செம்ம காண்டாவது. எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்க. சோழன் வந்து, ஆமாம் நீ ரொம்ப தியாகியா, நீ விட்டு கொடுத்து இவனுக்கு கல்யாணம் ஆகணுமா அப்படின்னு உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் போனால் போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கத்திட்டுருக்காரு. இப்போ பாண்டிக்கு செம்ம கடுப்பாகுது. உடனே அனீஸ் வந்து, பையா நம்ம வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை கூப்பிட்றாங்க. உடனே நிலா வந்து, நீங்கள் அழைச்சிட்டு போங்கண்ணே, வெளில அழைச்சிட்டு போனீங்கன்னாக்கா கொஞ்சம் அண்ணனும் ரிலாக்ஸ் ஆவாங்க அப்படிங்கவும், டக்குன்னு சோழன் வந்து, டீ குடிச்சிட்டு திரும்பி வந்துடுங்க பையா, உங்கள் செல்லில் பைசா இருக்குல்ல, சார்ஜ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அண்ணனை பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ பாண்டிக்கு செம கடுப்பாகுது. நேராக வானதி வீட்டுக்கு போயிடுறாரு. வானதி வா உன்ட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வாசலுக்கு வர வச்சு, சரி எங்கள் அண்ணன்ட்ட நீ என்ன சொன்ன அப்படிங்கவும், நான் என்ன சொன்னேன் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. நடிக்காத, உங்களுக்கு கல்யாணம் ஆனால் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னியா அப்படிங்கவும், ஆமாம் நீ தானே சொன்ன அண்ணன் கல்யாணம் ஆனால் தான் நமக்கு கல்யாணம் ஆகும்னு, அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. நான் அன்றைக்கி செல்வி சொன்னதுக்கு உனக்கு எவ்வளோ கோவம் வந்தது, இப்போ நீ என்ன பண்ணி வச்சுருக்க, ஒன்னால தான் அண்ணன் இந்த மாதிரி ஒரு இடத்துல சம்மந்தம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உனக்கு அவசரமாக இருந்தது, உங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க, என்ன தொந்தரவு பண்ணாத, உனக்காக வந்து என் அண்ணன் வாழ்க்கையை நான் வந்து வீணடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்காரு. இதெல்லாம் பார்க்குற வானதியோட அண்ணனும் அம்மாவுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இப்படியே அடிச்சுக்கிட்டே சாகட்டும், நம்ம பிரிக்க வேணாம், இதுங்களே பிரிஞ்சிடும் அப்படின்ட்டு வானதியோட அண்ணன் சொல்லிகிட்ருக்காரு.
வானதிக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. பாண்டி எல்லாரும் பார்க்குறாங்க பாண்டி, ஏன் பாண்டி இப்படி பேசுகிற அப்படின்னு அசிங்கப்படுறாங்க. உனக்கு இவ்வளோ அசிங்கமாக இருக்கே, என் அண்ணன் இன்றைக்கி அசிங்கப்பட்டு நின்னது எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாண்டி திட்டிட்டு போயிடுறாரு. இப்போ வானதி அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னே தெரியல. இப்போ சேரனோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ பெரியப்பாவும் ரொம்ப அசிங்கப்படுத்த போகிறாருன்னு நடேசனுக்கு கவலை. இப்படி பல 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 அதிரடியான திருப்பங்கள், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.